ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக சௌசௌ கடையில் தான் செய்ய போகிறோம். இப்போது கத்திரிக்காய் கடையெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து சௌசௌ கடையல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கு. எப்படின்னா வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி குக்கரில் போட்டுக்கணும். அடுத்து சௌசௌவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே குட்டி குட்டியாக நான் ஒரு சௌசௌ எடுத்துக்கிட்டேன். மீடியமாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த குக்கரில் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து போட்டு வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போடணும். அதோட சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடணும். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். கொஞ்சம் அதிகமாக போனாலும் கரிச்சிடும். ஏன்னா இது வந்து தண்ணி காய் தானே. சௌசௌங்கிறது தண்ணி காய். இந்த சொரைக்காய் பரங்கிக்காய் இதுமாரி வந்து சௌசௌங்கிறது கொஞ்சம் தண்ணி காய்க்கு எப்போதுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விட்டுக்கணும், அதிகமாக விடக்கூடாது. காய் நொம்புற அளவுக்குலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. விசில் போகிற வரையும் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வறுத்து அரைக்கிற மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் இது 5த்தையும் போட்டு பொன்னிறமாக பார்த்திங்கன்னா வானலில் வறுக்கணும். பொன்னிறமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சு வறுக்கிறேன். அது கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வறுபட்டுருக்கு. லைட்டாக கொஞ்சம் ஸ்டவ் தணல் வச்சுக்கிட்டேன். நல்லா வெடித்து வரும் பாருங்கள். இந்த சோம்பு ஜீரகம்லாம் கொஞ்சம் வெடிக்கும், படப்படன்னு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா அதான் வறுபட்டுருக்கோம். கொஞ்சம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இதோடு சேர்த்து மல்லி இருந்தால் கூட, காஞ்ச மல்லி இருக்கும் தெரியுங்களா, அந்த மல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கிட்டா கூட இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இந்த கடையலுக்கு போட்டிங்கன்னா அது இல்லை, அதனால் இதை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போடணும். இந்த மசாலா வந்து அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டு அடுத்து 2 பல் பூண்டு கொஞ்சம் பெருசாக பல் இருந்ததுனால 2 பல் சேர்த்துக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து காயை இறக்கி அந்த கரண்டியாலே கடைஞ்சி விட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆச்சி குழம்பு தூளில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் நான் காரத்துக்காக. இந்த காரமே போதும். இந்த இப்போ மசாலா அரைச்சி வச்சுருங்க. இந்த அரைச்சி வச்ச மசாலா பார்த்திங்கன்னா இட்லி பொடி மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா மணமாக இருக்கும். அரைச்சோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த பூண்டு பல், இந்த ஜீரகம், வெந்தயம் இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அரைக்கும் போதே. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த கரண்டியாலேயே குக்கரில் கடைஞ்சி விட்டோம்னா நல்லா வந்து குலைவாக ஆகிடும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் எச்சி ஊறுது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா கரண்டியாலே கடைஞ்சாலே இது வந்து நல்லா கடைஞ்சிரும். நல்லா குலைவாக வந்துருச்சு. ஏன்னா தண்ணி காய் வேறையா நல்லா கடைஞ்சி விட்டாலே கடையிடும், நைஸாக கடைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம் இதை போட்டு தாளிப்புக்கு இந்த இதை தாளிக்கிறதுக்கு இதுவே நல்ல மனம் கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே அந்த பொரிஞ்சதை எடுத்து அந்த கிரேவியில் அப்படியே எடுத்து ஊற்றினோம்னா அந்த கடையலில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். என்னால் மொபைலில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எடுத்து ஊற்ற முடியல, அதனால தான் கொஞ்சம் இருக்குது. அதனால் மொபைல் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஊற்றிடுவேன். சுத்தமாக நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் தண்ணி வேணால் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இட்லி எடுத்து வச்சாச்சு. அது மேலே அந்த கடையில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டெம்ட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லிக்கும் இந்த கடையிலுக்குமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அதை எடுத்து அப்படியே